ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த விளாக் வந்து ஈஸ்டர் ஹாலிடேஸ்க்கு நாங்க வந்து ஜூ பிளான் பண்ணியிருந்தோங்க. ஒரு 1 டே ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த விளாக் தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஆதிக்குட்டிக்கு ஈஸ்டர் லீவ் வந்து ஒரு 10 டேஸ் விட்டுருந்தாங்கங்க. ஆனா, அவருக்கு லீவ் கிடையாது. அவருக்கு ஒரு 4 டேஸ் தான் லீவு. அதனால பெருசா எங்கேயும் ஒரு 2 to 3 டேஸ் ட்ரிப் போ முடியல. அதனால லாஸ்ட் வீக் சண்டே வெதரும் நல்லா இருந்தது. ஒரு 20 டிகிரிக்கு மேல இருந்தது. 20 டிகிரிக்கு மேல இருந்தா தான் நம்ம ஜூல போய் எல்லாமே சுத்தி பார்த்துட்டு வர முடியுங்க. குளிரா இருந்தா போய் சுத்தி பார்த்துட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால லாஸ்ட் வீக் சண்டே வந்து போயிருந்தோம். இந்த ஜூ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல இருந்து ஒரு 1 1/2 ஹார்ஸ் ட்ராவல். நியூரம்பர்க்ன்னு சொல்லிட்டு அங்க தான் இருக்கு. அந்த ஜூ தான் போயிருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங்கே ஒரு 5:30 போலயே எந்திரிச்சாச்சு. ஏன்னா காலையில 8:30க்கெல்லாம் ட்ரெயின் புடிக்கணும். லஞ்ச் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டோம். குட்டீஸ் சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் டயர்ட் ஆயிடும். அந்த ஜூ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மவுண்டெயின் மேல ஏறுற மாரி இருக்கும். ட்ரெக்கிங் போற மாரி இருக்கும். நல்லாருக்கும். நம்மளுக்கும் எனர்ஜி எல்லாம் டவுன் ஆயிடும். அதனால கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஃபுட்டும் கொஞ்சம் எல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இந்த ஜூல இருக்கிற மெயின் அட்ராக்ஷன்னு பார்த்தீங்கன்னா, டால்ஃபின் ஷோ நடக்குங்க. மோஸ்ட்லி நெறையா பேத்துக்கு இந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். டால்ஃபின் ஷோக்காக தான் மெயினா நியூரம்பர்க்ல இருக்கிற டியர் கார்டன் அந்த ஜூக்கு எல்லாருமே வருவாங்க. அது வந்து காலையில ஒரு 11:00 ஒரு ஷோ இருக்கும். ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஒரு ஷோ இருக்குங்க. இத பார்க்கறக்கு தான் அவ்ளோ கூட்டம் போகும். மெயினா நாங்களும் கொஞ்சம் ஏர்லியா கிளம்புறது வந்து டால்ஃபின் ஷோ பார்க்கறக்காக தான். டால்ஃபின் ஷோ வந்து இந்த வீடியோவோட எண்ட்ல வருங்க. ஒரு 8 மினிட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். வேணுங்கிறவங்க மறக்காம அத செக் பண்ணி பார்த்துக்கங்க. ரொம்ப நல்லாருக்கும். ஆதிக்குட்டி எந்திரிக்கிறக்குள்ளயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு, காஃபியும் குடிச்சு முடிச்சாச்சுங்க. ஆதிக்குட்டி எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அவளையும் ஃப்ரெஷ் அப் பண்ணி, எல்லாம் ரெடி ஆயி ஜூன்னு சொன்னா ஆள் வந்து ரெடி ஆயிடும். எவ்ளோ ஏர்லியா இருந்தாலும் பரவால்ல, சீக்கிரமா ரெடி ஆயிடுவா. அது எங்க போறோம்? Zoo. Das Zebra நோட்டியேட்டுக்க. ஓகே. எனக்கு zebra தான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஆதிக்குட்டியோட எக்ஸைட்மெண்ட் கேட்டிங்களா? ஜீப்ரா நோட் முதல் கொண்டு எடுத்துக்கிட்டா. கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இந்த ட்ரெயினில் சமாளிக்கிறக்காக தாங்க கொஞ்சம் இந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது. மெயினாக நீங்கள் ஜூ போகணுன்னா இந்த ஸ்ட்ராலர் கண்டிப்பாக நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும். ஏன்னா வந்து லக்கேஜு அது போக குழந்தைங்க நடந்துக்குவாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டவுன் ஆகிடுவாங்க சாயங்காலம் ஆகும்போது. அதனால மஸ்ட் இந்த ஸ்ட்ராலர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்கிறது. இது இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் மேனேஜ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்ப சம்மர் ஆரம்பிக்குதுங்க. அதனால கவர்மெண்ட் வந்து அங்கங்க வந்து இது மாரி நெறையா ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இந்த ரீகன்ஸ்பர்க்கோட கீ சிம்பல்னாரு. அதுல கரெக்ட்டா எனக்கு அந்த கீ சிம்பல் எனக்கு தெரியல. இதுதான் நாங்க இருக்கிற ரீகன்ஸ்பர்க்கோட மெயின் ரயில்வே ஸ்டேஷனுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஆயிட்டே இருக்கும். எந்த ட்ரெயின் எப்ப வரும் அப்படின்னு சொல்ட்டு. அதுக்கப்புறம் கரெக்ட் டைம்க்கு ட்ரெயின் வந்துடும். 8:45க்கெல்லாம் ட்ரெயின் வந்துடுச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரஷ் எல்லாம் இல்லைங்க. ஃப்ரீயா தான் இருந்தது. அதனால குட்டீஸ்க்கும் கொஞ்சம் ஓகேவா இருந்தது. சீட்டும் எல்லாமே ஃப்ரீயா தான் இருந்தது. போற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்லேருந்து பார்க்கறக்கு அழகா இருக்கும் இந்த ஊரு. ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே இப்ப எல்லாமே அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு தெரிஞ்சுது. ரொம்ப அழகா இருந்தது எல்லாமே பார்க்கறதுக்கு. ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா, தனியாலாம் எடுக்க தேவையில்லைங்க. நம்ம மந்த்லி அபோவ் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு 59 எடுப்போம். அந்த டிக்கெட் இருந்தாலே போதுங்க. ட்ரெயின்ல எல்லாமே போய்க்கலாம். ஐஸ் ட்ரெயின தவிர. ஐஸ் ட்ரெயின்ல போகணுன்னா தனியா நம்ம காசு பே பண்ணி தான் டிக்கெட் புக் பண்ணி தான் நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் ஒரு 10 போலயே நியூரம்பர்க் ரீச் ஆயாச்சுங்க. பார்க்கறக்கு அந்த ஊர் வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஏற்கனவே நெறையா டைம் போயிருக்கோம். மெயினா இந்த ஜூக்காக தான் நெறையா டைம் போயிருக்கோம். இந்த குழந்தைங்கள வந்து ஃப்ரீயா விளையாட விடணும். நம்மளையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களும் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறக்காக மெயின் நல்ல ஒரு ஸ்பாட் பார்த்தீங்கன்னா, இந்த நியூரம்பர்க் ஜூ தாங்க. ஜூக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டா போதும். உள்ள எதுவுமே வராது. அவங்க பாட்டுக்கு ஃப்ரீயா விளையாடிப்பாங்க. எந்த தொந்தரவும் இருக்காது. நியூரம்பர்க் மெயின் ஸ்டேஷன்லேருந்து ஜூ போறக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகுங்க. ட்ராம்ல தான் போணும். முதல் பஸ் இருந்தது. இப்ப வந்து ட்ராம் ஃபெசிலிட்டி வந்துடுச்சு.
உள்ளே போனோடனேயே எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா குழந்தைய அட்ராக்ட் பண்ண மாதிரி தான் இந்த பொம்மை வச்சுருப்பாங்க. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க, வாங்கவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப விலை வச்சு விற்பாங்க. ஜூ டிக்கெட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலி டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். பிலோ 4 இயர்ஸ் கிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிட்டுக்கு வந்து டிக்கெட் ஃப்ரீ. நீங்கள் வந்து அடல்ட் டிக்கெட் மட்டும் எடுத்தால் போதும். ஒருத்தருக்கு அடல்ட் டிக்கெட் வந்து 20 யூரோஸ் வரும். இப்போ ஆதி வந்து அபோவ் 4 இயர்ஸுங்கிறங்காட்டி எங்களுக்கு வந்து ஃபேமிலி டிக்கெட் தான் பெட்டர். ஃபேமிலி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 45 யூரோஸ் வரும். 2 அடல்ட் ப்ளஸ் ஒரு கிண்டர் சேர்த்து 45 யூரோஸ் தான் வரும். இந்த டிக்கெட் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். உள்ள ஃபர்ஸ்ட் வந்ததுமே கேங்க்ரூ தான் இருக்குங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த டைம் ஜிராஃபி இல்லை. ஜிராஃபி வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது அப்படிங்கிறதுனால வேற ஜூ மாற்றிட்டாங்களாம், அதில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்ச மீர்கட் பார்த்துட்டு இருந்தோங்க. நல்லா அந்த வெயிலுக்கு வந்து வெளியே வந்திருந்தது. நல்லா கொஞ்ச நேரம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே ஒரு அனிமல்ஸ் பார்க்குறீங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து முன்னாடி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க ஒரு போர்டில். அந்த அனிமல்ஸ் நேம் நம்மளுக்கு தெரியலனாலும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னது, எங்கேருந்து வந்தது, அதோட நேட்டிவ் என்ன, எல்லாமே அந்த போர்டில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. மங்கீஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் இருக்கிற ஏரியாவுக்கு தான் போயிருந்தோங்க. இந்த ஃபிஷ் இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் தான் கொரில்லாவும் இருக்கும். ஆனால் வந்து வெயில் அடிக்கிறனால என்னமோ எல்லாமே வெளியே போயிடுச்சு. இவங்க 2 பேரும் வந்து ஃபைண்டிங் நீமோவில் வர டோரி ஃபிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து க்ளவுன் ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வெளியே போனோம். வெளியே போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொரில்லா வந்து அங்கே இங்கேன்னு தாவிட்டு இருந்தது. இந்த குழந்தைங்களுக்கு ஜூனா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட், ஏனே தெரிலங்க. அவ்வளோ கூட்டம் இருந்தது ஜூவில். நாங்கள் இது வரைக்கும் போன டைம் எல்லாமே பார்த்துருக்கோம், இப்போ ஜூவில் வந்து கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப பெரிய ஜூ அப்படிங்கிறதுனால வந்து கூட்டம் வந்து அவ்வளோ ரஷ் தெரியாது. எல்லாம் ஒவ்வொரு டைரெக்ஷனில் போயிடுவாங்க, அதனால் அவ்வளோ ரஷ்ஷு தெரியாது. என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தா தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஜூவோட மெயின் அட்ராக்ஷன்னு பார்த்தீங்கன்னா டால்ஃபின் ஷோ. அடுத்தது வந்து இந்த ஃப்ளமிங்கோஸுங்க. இந்த ஃப்ளமிங்கோஸ் பார்க்குறக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா நின்றுட்டே தூங்கிட்டு இருக்கோங்க. தலை எங்கே இருக்குன்னே தெரியாது, அது உடம்புக்குள்ளே மறைச்சி வச்சு தூங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே கூட்டமாக அப்படியே தண்ணி குடிக்க போயிட்டு இருந்துச்சு. இங்கே வேறு தண்ணியில் போகுது பாரு. இங்கே பாரு. இது மாதிரி ட்ரெயின் ரைடும் இருக்குங்க. இதுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணி போகணும். ஒரு சின்ன ட்ராக் போட்டு ஜூக்குள்ளேயே சுற்றி வர மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளமிங்கோஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டால்ஃபின் ஷோ டேரெக்டாக போயிட்டோம். கூட்டம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ½ முன்னாடியே வந்து நம்ம பிளேஸ் போட்டுக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல வியூ பார்க்குறக்கு வந்து நல்ல பிளேஸ் கிடைக்கும். Diese 3 Ws stimmen aus dem Tiergarten allerdings für 3 ganz unterschiedliche Lebensräume. Damit ist meinen das Wiwi-Wald, Wiwi-Wüste und das dritte W, das wird repräsentiert durch die großen Teichlandschaften, dem Aquapark, dem Manati-Haus genau nebenan und uns der Lagune, dem Wiwi-Wasser. Genau aus diesem Lebensraum Wasser leben uns in der Lagune 2 verschiedene Vertreter der Meeressäugetiere. Zum einen natürlich Heite, die lebt am anderen Ende vom Tiergarten im Aquapark. Und dann oben sind sie vergesellschaftet mit Seehunden. Doch wer die 7 Damen sind, das können wir am besten ein bisschen näher vorstellen. Und dafür müssen wir unsere Tiere erstmal ganz kurz sortieren, denn nicht jeder Delfin trainiert den ganzen Tag mit dem gleichen Trainer zusammen. Das ist Dörte. Dann haben wir Sunny. Sunny ist 25 Jahre alt und kam aus dem Heidepark Soltau zu uns. Adi, தெரியுதா? Dann haben wir unsere Nami. Nami ist 10 Jahre alt, die Tochter von Sunny. Und hier bei uns zur Welt gekommen. Dann stellt sich zuallererst unsere Ninke vor. Unsere Ninke ist mittlerweile schon 42 Jahre alt. Dann haben wir die Jenny. Die Jenny ist 38 Jahre alt.
Ja, und zum Schluss noch 2 weitere, Duisburg 17. Und die letzte in der Reihe, das ist Dolly. Und Dolly ist ebenfalls 17 Jahre alt. Einfach ein Foto machen von dieser Finne, dem Tier einen Namen oder eine Zahl zuordnen und können es selbst Jahre später dann wiedererkennen. Den einen oder anderen Unterschied bei unseren Tieren hier entdecken. செய்யும் போல. ஏங்க அந்த 3 சேர்ந்து என்னவோ பண்ண போகுதுங்க. ஆதி இந்த டால்ஃபின் ஷோ பார்க்கறக்கு தான் இவ்வளோ கூட்டங்க. அதுக்கப்புறம் டால்ஃபின் ஷோ முடிஞ்சதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாத்வே நம்மளுக்கு வந்து அங்கங்கே நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க, எந்த வழியாக போகணும், அந்த வழியாக போனால் என்ன அனிமல்ஸ் பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து அங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக நாங்கள் ஈஸ்டருக்கு முந்தின நாள் போயிருந்தோம். அப்போ வந்து டியர் கார்டன் வெப்சைட்டில் வந்து நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்க, என்னென்னா ஈஸ்டர் பன்னி வந்து ஒரு ஹவுஸில் வந்து இருக்கும். நீங்கள் போகும்போது உங்கள் லக் இருந்தது, மேபி நீங்கள் மேலே போகும்போது ட்ரெக்கிங் போகும்போது இருந்ததுன்னா, உங்கள் லக் இருந்ததுன்னா ஈஸ்டர் பன்னி வந்து எக் ஒழிச்சு வைக்கும், நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் மேலே போகும்போது ஈஸ்டர் பன்னி வேஷம் போட்டுட்டு இவங்க வந்து எக்கெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் குட்டீஸ்க்கு வந்து ஜாலியாக இருந்தது, அவங்க பின்னாடியே ஓடி போய் எக்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்த எக்கை பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பி ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டோம். ஏன்னா அதெல்லாம் ஒரிஜினல் எக், ஈவினிங் வரைக்கும் நம்மளால அந்த ஒரிஜினல் எக்கை வச்சு நம்மளால சமாளிக்க முடியாது, உடஞ்சிடும்னு சொல்லிட்டு எடுத்ததை திருப்பி நாங்களே ஒழிச்சு வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் என் பொண்ணு வந்து டேப்பிர், இது வந்து ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்னே தெரிலங்க அவளுக்கு, அதை பார்க்கணும்னு சொல்லிட்டா. அடுத்தது வந்து டேப்பிர் தான் பார்த்தோம். வெளியிருந்து பார்க்க டேப்பர் நல்லா தான் இருந்ததுங்க. ஆனால் டேப்பர் ஹவுஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேட் ஸ்மெல், நிற்கவே முடியலை. அதை மட்டும் ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டோம். புலி மாதிரியும் இல்லை, அப்படி இருக்கு. லைனக்ஸ் இங்கே வா தூக்குறாங்க. ஒன்றுமே இல்லைடா, இங்கே ஒன்றும் தெரியலை, இல்லை சும்மா தான் பார்க்குறாங்க. இதுக்கே டைம் வந்து 1 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் பசிக்கும்ன்ட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட வச்சு அங்கேயே கொஞ்சம் ப்ளே ஏரியா இருந்தது, விளையாடிட்டு. இந்த மேப் வந்து அங்கங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. டிக்கெட் வாங்கும்போது நம்ம கையில் மேப் கொடுப்பாங்க, பட் அந்தந்த ஏரியாவில் ஒவ்வொரு இடத்துல வந்து இது மாதிரி போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது இந்த ரெட் பேண்டா பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போயாச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோட கண்டினியூஷன் பார்ட் 2 வந்து நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.